மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சாமிக்கு கருத்து சொல்லலை. அன்றாடம் இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்களாகட்டும், தலித்துகளாகட்டும், சிறுபான்மை கிறிஸ்தவர்களை தொடர்ச்ச சர்ச்சைகளை வந்து உடைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த டைம்ல விஜய் குரல் கொடுக்காது. எலெக்ஷன் வரும்போது மட்டும் முட்டி போட்டு ஜெபம் பண்றதுலாம் சார் முட்டி போட்டு ஜெபம் பண்றது பவன் கல்யாண் மாதிரி பண்றாரு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா இருக்காரு பாருங்க, மாறி மாறி அதாவது அந்த பிஷப்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆன பிஷப்னா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எனக்கு ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஆன பிஷப்புக்கு மதிப்பே கிடையாது. ஒரிஜினல் பிஷப்பே வந்து he cannot canvass for any parties as per our rules and regulation. எங்க கேனன் லா படி பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப்பே வந்து கருத்து சொல்லக்கூடாது. இவர் ரிட்டையர் ஆன பிஷப்னா சுற்றி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு சொல்லுங்க. அவங்களும் அந்த பிஷப் ரிட்டையர் ஆனா ஆதரவு சொன்னாங்கன்னா அவரோட ஒரு ஓட்டு வேணா ஆதரவா இருக்கும். இங்க விஜய் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. அவர் போறாரு, அவர் பாட்டுக்கு வழிபட்டாரு, அவர் பாட்டுக்கு வந்திருக்காரு. இந்த சமத்துவத்தை வந்து மக்களிடம் வந்து அது சொல்றாரு. இது சொல்ற லாங்குவேஜ் தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ அந்த போலீஸனா மாற்றினது இப்போதான் மாற்றிருக்காங்க, புரிஞ்சுங்களா? இப்போதான் அந்த கமிஷனரை மாற்றினாங்க, சீஃப் செக்ரட்டரியை மாற்றினாங்க, டிஜிபியை மாற்றினாங்க, எல்லாத்தையும் மாற்றினாங்க. அது மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பர்மிஷன் ஓரளவு கிடைக்க ஆரம்பிக்குது, புரிஞ்சுங்களா? இது போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடந்து அவர் வரத்துக்கு கடைசி காலத்தில் தான் போராட முடியுது. அப்படிங்கும்போது இந்த சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிடையாது. சீமான் போனார்னா அவர் மட்டும் தனியாக தான் போகிறாரு, புரிஞ்சுங்களா? உதயநிதி போனார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தெருவில் இருக்க நாய் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகுது, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு 5 வண்டியில் போயிடுறாரு. ஆனாலும் அவங்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு விஜய் போனால் எப்படி இருக்குது க்ரௌடு, புரிஞ்சுக்கலாம்? மக்கள் சுனாமி போல் வராருங்க. அப்படிங்கும் போது அதுக்கு அந்த சப்போர்ட், அந்த நேச்சர் எல்லாமே இருக்கிறதா சார் சரி. கமலையும் ரஜினியும் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா, புரிஞ்சுங்களா? ஒரு டேரக்டருக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா? ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா? கேமராமேனு மற்ற இதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 550 கோடி ரூபாய்க்கிட்ட செலவே இருக்குது, புரிஞ்சுங்களா? இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, எப்படி சம்பாரிச்ச? இதுதான் ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டரை அழிச்சிட்ட மார்க்கெட்லேருந்து, அதாவது சின்ன ப்ரொடியூசரை அழிச்சிட்ட மார்க்கெட்லேருந்து, புரிஞ்சுங்களா? இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எல்லாருமே நீ வந்து அழிக்கிறது எல்லாமே உன்னோட தொழிலை சார். தொழிலை அடிச்சு இவங்கன்னா முழங்கிங்க, புரிஞ்சுங்களா? இவங்களை நான் எப்படி வேணா திட்டுவேன், புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இவங்க வரமாட்டாங்கிறது. சரி, கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா விஜய் சார் நேற்று திருச்சி போயிருந்தார். கிறிஸ்துவ ஆலயத்தில் வந்து முட்டி போட்டு இது பண்ணதாக இருக்கட்டும், ப்ரே பண்ணதாக இருக்கட்டும், மசூதி போனதாக இருக்கட்டும், கோயில், இது ஒரு விமர்சனம் பார்க்குறேன். அரசியலில் இந்த டைம் பார்த்து ஒரு நாடகம் நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு வேப்பான ஒரு விஷயம் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு வேப்பான ஒரு விஷயம் தான். இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மத நல்லிணக்கம் உள்ள ஒரு தொகுதி தான் திருச்சி கிழக்கு தொகுதி, ஓகேங்களா? மோராலஸ் நான் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன், பிகாஸ் ஐம் ஆல்சோ நான் ஒரு பொறுப்பு தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பில் நான் வந்து துணைத் தலைவர், புரிஞ்சுங்களா? பட் ஆனால் அந்த விஷயமா நான் வந்து என்றைக்குமே அட்ரஸ் பண்ணதில்லை. நான் எப்போதுமே காமனாக தான் பேசுவேன். இதுதான் வந்து திருச்சியோட ஒரு களம். எல்லாருமே ஒத்துமையாக இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கிறிஸ்டியனுங்கிறது நிறைய இன்டர்வியூஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகுதில்ல, புரிஞ்சுங்களா? நான் வந்து மறுக்கலை, நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வளர்ந்தது வந்து மலைக்கோட்டையில், ஓகேங்க. அங்கேருந்து நான் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோக கிளாஸில் அன்றைக்கி வந்து எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னா உங்களால் என்ன, ஒரு 25 வருஷமாக ஆச்சு நான் ஊர் ஓட்டு வந்து. நீனத் குரு கர்மச்சம் கர்மச்சாலோ ஏகட் மனக ஷரீரயா தாபிச்சதே நான் பிரசீத்தேக மனக ஸ்டேராம் கரமோகி உனக கர கர்மோபயாதலாம் ஸ்டரம் ஏறிரும் ஸ்ரேக கர கர்மோபயாதலாம். இது என்னன்னா, நான் அந்த ஏரியாவில் வசிக்கிறேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன். அதே தான் தமிழ்நாடு. இப்போ மொட்டை மாடியில் படுத்து கிடப்போம், ஓகேங்களா? மலைக்கோட்டையில் வந்து என்ன பண்ணுவாங்க, தாய்மானவர் பாட்டு பாடுவாங்கள்ல, மெய்தான் அரும்பி விதிர்விதித்து ஒன்பிறையார் கலர்கன் கைதான் கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் சயசைய போற்றியிடம். தப்பாக பேசலாம், ஏன்னா 25 வருஷம் ஆகுது, ஓகேங்களா? மொட்டை மாடியில் நாங்கள் படுத்திருக்கும் போது இதுவும் கேட்போம், புரிஞ்சுங்களா? வீட்டோட ஜெபம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பரலோகத்திற்காகவே முடிய நாம வச்சுக்கப்படுறதா அதையும் சேர்த்து சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போனோம்னா இங்கிலீஷ்லேயும் பேசுவோம், ஃபாதர் இன் ஹெவன் ஹோலி பி யுவர் நேம்னு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வேஷமாக போடுறோம்,
புரிஞ்சுங்களா? ஏன்னா மக்களோட மக்களா இயல்பா நீங்க வாழ்றீங்க அப்படின்னா ஸ்டேன் சாமிக்கு கருத்து சொல்லலை. அன்றாடம் இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமியர்களாகட்டும், தலித்துகளாகட்டும், சிறுபான்மை கிறிஸ்தவர்களை தொடர்ச்ச சர்ச்சைகளை வந்து உடைக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த டைம்ல விஜய் குரல் கொடுக்காது. எலெக்ஷன் வரும்போது மட்டும் முட்டி போட்டு ஜெபம் பண்றதுலாம் சார் முட்டி போட்டு ஜெபம் பவன் கல்யாண் மாதிரி பண்றாரு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் பேசுனது வந்து ஸ்கிரிப்டட்னே சொல்லுவீங்களா? இவ்வளவு அதாவது 25 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இங்க பொழப்புக்காம இங்க வந்துட்டோம். இங்க இப்ப எந்த காலத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த காலத்துல தான் நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும். இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷமா வந்து இங்க அரசியல்ல இப்ப இருக்கிறாப்ல. இப்ப 2 வருஷமா அரசியல்ல இருக்காப்லன்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கேன் இப்ப ஸ்டேன் சாமிக்கு யார் குரல் கொடுத்துருக்கணும் புரிஞ்சுங்களா? 2019 வந்து இங்க 40 எம்எல்ஏ இருந்தாங்க திமுகல. அப்படின்னா ஸ்டேன் சாமிக்கு வந்து திமுக குரல் கொடுத்துச்சா? குரல் கொடுக்கல. அதே தான் நான் சொல்றேன். இப்ப கிறிஸ்துவ அமைப்புகள் நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா யாரு குரல் கொடுக்குறாங்க? இப்போ ஒரு சிஸ்டருக்கு குரல் கொடுத்தாங்கல்ல கேரளாவில், அந்த சிஸ்டர் 7வது நாள் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இங்கே ஸ்டேன் சாமிக்கு ஸ்ட்ரா கூட வாங்கி கொடுக்க வக்கில்லாத திமுக அரசு தான் சொல்கிறேன். 2019 அவங்க வந்துட்டாங்கல்ல, 39 எம்பி இருக்காங்க, லோக்சபாவில் பேசி பண்ணியிருக்கலாம்ல. 2024 அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஸோ எங்கெங்கே எப்பப்போ எதுக்கு கருத்து சொல்லணுமோ அங்கங்கே அப்பப்போ எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிலைப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரதிபலிக்கிறதுக்கு ஓகே வி ஆர் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் பேசும்போது எப்படி இருந்துச்சு, ஐயோ இவருக்கு வந்து சமஸ்கிருதம் தெரியுதா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சா இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும் போது சதீஷ் வந்து கிறிஸ்துவம் மட்டும் பேசல, சமஸ்கிருதம் பேசுவான். நான் வந்து ஜூயிஷும் பேசுவேன், குரானே பேசுவேன். குரானில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கு, எதுக்கு தாடி வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? குரானில் இங்கே இந்த 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 தோல் வந்து ரொம்ப மெல்லிய தோல் புரிஞ்சுங்களா? அங்கே வெயில் ஜாஸ்தியாக பட்டு இங்கே கேன்சர் வரும். அதுக்காக தாடி வளர்க்குறது வந்து இந்த தோலை மறைக்கிறதுனால அந்த வெயிலில் நீங்கள் அடைப்படாமல் இருக்கிறதுக்கு. இது அரபு இதில் வந்து குரானில் நம்ம படித்தது தான். நான் இங்கேருந்து எல்லா மாஸ்க்குக்கும் போய் பார்த்துருக்கேன், டர்க்கியில் போய் மாஸ்க்கை சுற்றி பார்த்துருக்கேன் புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி நமக்கு எல்லாமே வேணுங்க. அப்படிங்கும் போது ஒன்று பிரித்து பார்க்குறது இந்த மாதிரி இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா இருக்கார் பாருங்க, மாறி மாறி அதாவது அந்த பிஷப்னா ரிட்டையர் ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆன பிஷப்னா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எனக்கு ஆதரவு ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரிட்டையர் ஆன பிஷப்புக்கு மதிப்பே கிடையாது. ஒரிஜினல் பிஷப்பே வந்து he cannot canvass for any parties as per our rules and regulation. எங்க கேனன் லா படி பார்த்தீங்கன்னா ஒரு பிஷப்பே வந்து கருத்து சொல்லக்கூடாது. இவர் ரிட்டையர் ஆன பிஷப்னா சுற்றி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு சொல்லுங்க, அவங்கள அந்த பிஷப் ரிட்டையர் ஆனா ஆதரவுன்னு சொன்னாங்கன்னா அவரோட ஒரு ஓட்டு வேணா ஆதரவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? இங்க விஜய் வந்து அந்த மாதிரி நான் எதுவும் செய்யலையே. அவர் போறாரு, அவர் பாட்டுக்கு வழிபட்டாரு, அவர் பாட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமத்துவத்தை வந்து மக்களிடம் வந்து அது சொல்றாரு. இது சொல்ற லாங்குவேஜ் தான் நான் அதை பார்க்குறேன். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, இன்னைக்கு திருவள்ளூர், சென்னை, வில்லிவாக்கம் இந்த பகுதியெல்லாம் போயிருந்தாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் கட்ட இது நாளைக்கு ஒரு நாளை 4 மணியோட அது முடிவெடுது. அப்படிங்கும்போது அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களோட ரீச் பண்ணுறாரு புரிஞ்சுங்களா? அவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா அறிக்கைகள் கொடுத்தாச்சு, இன்றைக்கி வந்து அலைகள் இருக்குது, எல்லா மக்களையும் வந்து அவரும் போய் கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்திக்கணும்னு நினச்சி அவர் சந்திக்கிறாரு பாருங்க. அந்த எஃபர்ட்டை தான் நம்ம பாராட்டணும் சார். எஃபர்ட்டை பாராட்டுன்ற மாதிரி இருந்தாலையும் சீமான் வந்து 172 182 தொகுதி போயிருக்காரு. சொல்லுங்க. முக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 200 தொகுதி போயிருக்காரு. இவர் 14-18 தொகுதி தான் போயிருக்காரு. அப்போ எப்படி ஒரு மக்களோட போய் சேருவார், எப்படி ஒன்றி போவார்ன்ற மாதிரிலாம் சில சார். நேற்று திருச்சியில் எத்தனை தொகுதி போனார் தெரியல சார். தெரியல. நான் 4 தொகுதின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? நீங்கள் சொல்கிற கணக்கை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்க புரிஞ்சுங்களா? ஏர்போர்ட்டில் இறங்கி அப்படியே வந்தாருன்னு கேட்டிங்கன்னா நாவல்பட்டு கொட்டப்பட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தொகுதி, அன்பில் மகேஷோட தொகுதி, அப்படியே வந்து நேரு தில்லைநகர் வழியாக விட்டாங்க. அப்புறம் திருவள்ளூர் ஒரே ஒரு வழியாக விட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதி, அதுக்கப்புறம் கிழக்கு தொகுதிக்கு வந்தாருங்களா? ஓகேங்களா? ஸோ ஸ்ரீரங்கத்தை அப்படி டச் பண்ணிட்டு தானே போனார் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும்போது 4 தொகுதிங்க அது கணக்கு. நீங்கள் வந்து 14 தொகுதி தான் போனார், 15 தொகுதி தான் போடுறாரு, இப்படி சொல்கிற விமர்சனம் சொல்கிற மற்ற எதிர்கட்சிக்காரங்களை சொல்கிறேன். அவர் தான் வந்து பிரச்சாரம் பண்ணல புரிஞ்சுங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் தானே. நீங்கள் ஏன் அதையே வந்து ஒரு நெகட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க? நான் வந்து பிரச்சாரம் பண்ணாமே, அதாவது இது வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கல சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷன் கமிஷனை நான் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஜப்பான்லேருந்தோ அமெரிக்காலேருந்தோ யாரும் வரல. இங்கே இருக்க ஊழல் அரசுக்கு கீழே வேலை செஞ்ச இந்த ஊழல்வாதிங்க தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ உண்மையிலே நான் சொல்ல போனீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் இல்லைன்னு சொல்லுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் இல்லைன்னு சொல்லுங்கள். இப்போ அவங்க தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் வேலையை பார்க்குறாங்க. இப்போ அந்த போலீஸெல்லாம் மாற்றினது இப்போ தான் மாற்றிருக்காங்க புரிஞ்சுங்களா? இப்போ தான் அந்த கமிஷனரை மாற்றினாங்க,
சீஃப் செக்ரட்டரியை மாற்றினாங்க, டிஜிபியை மாற்றினாங்க, எல்லாத்தையும் மாற்றினாங்க. அது மாற்றினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பர்மிஷன் ஓரளவு கிடைக்க ஆரம்பிக்குது. புரிஞ்சுங்களா? இது போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடந்து அவர் வரத்துக்கு கடைசி காலத்தில் தான் போராட முடியுது. அப்படிங்கும்போது இந்த இந்த சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கிடையாது. சீமான் போனார்னா அவர் மட்டும் தனியாக தான் போகிறாரு. புரிஞ்சுங்களா? உதயநிதி போனார்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தெருவில் இருக்க நாய் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போகுது, அவ்வளோதான். அவர் பாட்டுக்கு 5 வண்டியில் போயிடுறாரு. ஆனாலும் அவங்களுக்குன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு விஜய் போனால் எப்படி இருக்குது க்ரௌடு? புரிஞ்சுக்கலாம். மக்கள் சுனாமி போல் வராருங்க. அப்படிங்கும் போது அதுக்கு அந்த சப்போர்ட், அந்த இது, அந்த நேச்சர் எல்லாமே இருக்க தான் சார் செய்யும். சார் இப்படி பக்கம் சொல்லலை உதயநிதினு சொல்லும்போது அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி? இப்போ அவர் சொத்து மதிப்பாக இருக்கட்டும், ரெட் ஜெயின் நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் அவரோட பிளான்லாம் எப்படி இருக்குது சார்? சார் நான் வந்து ஒன்று சொல்கிறேன். இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து திமுக அரசு வந்து இறங்கின உடனே இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் காணாம போயிடும். இது எப்போதுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ். இப்போ 2006லேருந்து 2011 வரைக்கும் ஏகப்பட்ட பணத்தை வந்து இந்த ரெட் ஜெயின்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. 2011 எப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சியில் ஏறினாங்களோ 10 வருஷத்துக்கு காணா போயிடுச்சு இந்த ரெட் ஜெயின்ட். நீங்கள் 10 வருஷம் பிஸ்னஸே பண்ணல. இந்த ரெட் ஜெயின்ட்டோட ஊழல் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, நீங்கள் காசை போட்டு பணம் எடுக்கிறீங்க. இங்கே வந்து தேட்டருக்காரங்க வந்து எக்ஸிபிட்டர்ஸ், புரிஞ்சுங்களா? இப்போ அவன் ரெட் ஜெயின்ட் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் காசை ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கிக்குவான். தேட்டருக்காரங்கள்ட்ட கொஞ்சம் எந்தெந்த தேட்டருக்காரனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா அந்தந்த தேட்டருக்காரன்ட்ட கொஞ்சம் காசை வாங்கிட்டு படத்தை அந்தந்த தேட்டர் கொடுத்து அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கிட்ட இவங்க காசே போடுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறது, ப்ரொடியூசரா ஒன்றாலும் தேட்டர்லன்னா டேரெக்டாக நீ போய் டிஸ்ட்ரிபியூட், உனக்கு உரிமையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் அப்ரோச்சே பண்ண முடியாது, தேட்டர் டெலிகாஸ்ட்டே பண்ண முடியாது, எக்ஸிபிட்டர்ஸை நீங்கள் டேரெக்டாக பார்க்கவே முடியாது. வேறு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டைம் போனீங்கன்னா தேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ப்ரொடியூசர் நீ எனக்கு 10% கமிஷன் கொடுங்குறான். எக்ஸிபிட்டர் தேட்டரில் வர கலெக்ஷனில் நீ எனக்கு 10% கொடுங்குறான். எவனோ படம் எடுத்து எவனோ வந்து அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறான். இவன் ஒரு படத்துக்கு 20% சம்பாதிக்கிறான். இது எப்படி சார் இருக்குது? நியாயமாக இருக்கா? அநியாயமாக இல்லை? இப்போ நார்மலாக வந்து பணத்தை போட்டு டிஸ்ட்ரிபியூட்டரை எடுத்து சம்பாரித்து எல்லாம் பண்ணான்னு இவங்க உட்காந்து இடத்துலேருந்தே மிரட்டுறாங்க. இதுதான் வந்து அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? என்கிட்ட அதிகாரம் இருக்குது, நாளைக்கு தேட்டருக்காரன்ட்ட உனக்கு எல்லாம் செய்யணும், இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும்னு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணா இதில் 10% சம்பாதிக்கிறான். புரிஞ்சுங்களா? இதில் 10% சம்பாதிக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 300 கோடி ரூபா படம்ன்றாங்க. ஒரு 300 கோடி ரூபா படத்தில் இவனுக்கு ஒரு 10% கமிஷன் தான். இந்த சைடு 10%, இந்த சைடு 10% அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக 60 கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ கமலையும் ரஜினியும் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. 2 பேத்துக்கும் வந்து ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா? புரிஞ்சுங்களா? ஒரு டேரக்டருக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா? ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு 50 கோடி ரூபா சம்பளம் இருக்குமா? கேமராமேனு மற்ற இதுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 550 கோடி ரூபாய்க்கிட்ட செலவே இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு, எப்படி சம்பாரிச்ச? இதுதான் ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டரை அழிச்சிட்ட மார்க்கெட்லேருந்து, அதாவது சின்ன சின்ன ப்ரொடியூசரை அழிச்சிட்ட மார்க்கெட்லேருந்து. புரிஞ்சுங்களா? இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எல்லாருமே நீ வந்து அழிக்கிறது எல்லாமே உன்னோட தொழிலை சார். தொழிலை அடிச்சு இவங்கன்னா முழங்கிங்க. புரிஞ்சுங்களா? இவங்களை நான் எப்படி வேணா திட்டுவேன். புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட்டு இவங்க வரமாட்டாங்கிறது. சரி சரி, ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, நம்ம ஒரு டாப் 5 மாதிரி பேசிடலாம். கே நேரு என்ன 1020 crores ப்ளஸ் 888 crores. அதுக்கப்புறம் வந்து மற்ற இந்த இதில் வந்து இந்த ட்ரைனேஜு, இந்த ட்ரெயின் வாட்டர், ஸ்ட்ராங் வாட்டரில் வந்து அதில் ஒரு 4000 கோடி. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 சில்லற கோடி கிட்ட கேஸ் அவருக்கு பதிவாக போகுது. ஆனால் என்ன அப்படின்னா ஹி வாஸ் அ வெரி லக்கி பர்சன் சார். ஏன்னா நான் வந்து அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே உள்ளுக்குள்ளே போயிடுவாருன்னு பார்த்தேன். இந்த டிஜிபி மாற்றம்னா ரொம்ப லேட்டாக நடந்ததுனால இப்போ டிஜிபி விஜிலன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போயே எஃப்ஐஆரை போட்டிருந்தாங்கன்னா அவரை தூக்கி உள்ளுக்குள்ள வச்சுருப்பாங்க. அந்த மாற்றம் நடக்காதனால இன்றைக்கி அவர் வெளியில் இருக்கார். அன்பில் மகேஷ் அவர் வந்து நம்ம பாப்புலேஷனாக நல்ல இன்க்ரீஸில் போயிட்டுருக்கு சார். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ஸ்கூல்ஸ்னால் நிறையா வேணுமா கம்மியாக வேணுங்களா? அதிகமாக வேணும். அவர் பங்குக்கு ஒரு 40% கவர்மெண்ட் ஸ்கூலில் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுங்களா? எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணும், நீங்கள் ஃபீஸ் அங்கே போய் கட்டணும்,
மினிமமாக நீங்கள் வந்து 50,000 ரூபா ஃபீஸ் கட்டணும், இல்லைன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களை ப்ரைவேட் ஸ்கூல் நோக்கி அவர் படுறது தான் அவர் கல்வித்துறையோட ஒரு பெரிய பொறுப்பை அவர் சுமந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் 40% அழிச்சிட்டாரு. புரிஞ்சுங்களா? இதுதான் அவர் ஒரு சூப்பர் சார். அவர் லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்க முடியாது சார். புரிஞ்சுங்களா? அவரை வந்து நம்ம லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்க முடியாது. ஓகேங்களா? அவரை வந்து அவுட் ஆஃப் ரேடர்ல இருக்காரு. புரிஞ்சுங்களா? அவங்கன்னா வந்து இப்போ அவங்க வந்து கரெக்டான ரேடர்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க எங்களை வந்து இந்த வஞ்சித்தது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து ஏவா வேலு தான் இருப்பாரு நினைக்கிறேன் சார். அதே சமயம் ஆவடி நாசர், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏதாச்சும் ஒரு முஸ்லீம் இருக்கணுமேங்கிறதுக்காக அவரை வந்து அமைச்சர் ஆக்குனாங்க. புரிஞ்சுங்களா? அவரை அமைச்சர் ஆக்கி புரிஞ்சுங்க அந்த இருக்கிற ஒரு முஸ்லீமே முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்க சார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சுத்தமாக முடிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு பால் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, இப்போ பால் ஊற்றிடுவாங்க. சரி, ஓகே சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் நல்ல அமைச்சர்கள்னு இருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னன்னா சின்னவர் பண்ணுறதுன்னா அவர் அப்படியே தூக்கி வெளியில் சொல்லி வீடியோ ரெக்கார்டிங் போட்டு 30,000 கோடி அடிச்சுட்டாங்க. ஓகே, அவர் சொன்னது தானேங்க. ஓகேங்களா? 30,000 கோடி அடிச்சுட்டாங்க, மவனும் மருமவனும் அடித்த பணத்தை எப்படி வந்து சேஃப்டி பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் மட்டும் வந்துச்சு. அதுலேருந்து அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அப்படியே வந்து மாற்றப்பட்டார். ஓகேங்களா? இப்போ வந்து சுந்தர் சியோட ரொம்ப போராடிட்டு இருக்காரு. இப்போ லூஸ் ஸ்டாக் விட்றாரு. வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே, பர்சன் இந்த ராங் பிளேஸு, அவர் ராங் பிளேஸில் இருக்கிறதுனால இப்போ ராங் டைலாக்ஸ்னால் பேச ஆரம்பிச்சிட்டார். மாதிரி கனிமொழி சார், கனிமொழியை வந்து தூத்துக்குடியில் வந்து ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்களாம். தெரியுங்களா? ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறந்த இடத்துக்கு அவங்க போய் பார்த்தப்ப கூட அங்கேயே 2 ஆரத்தி எடுத்திருக்காங்க உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ மக்கள் கனிமொழிக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்களா, மக்கள் இப்போ வந்து ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? எல்லா விஷயத்துலையுமே. ஏன்னா இன்றைக்கி அடித்து துரத்தப்படுறார்கள். உள்ளுக்குள்ளே விடுறது கிடையாது. கிராமமாக வந்து இன்றைக்கி தூத்துக்குடியில் உள்ளுக்குள்ளே விடுறது கிடையாது. அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சரியான உதாரணம் வந்து கனிமொழி அவர்கள் தான். கனிமொழிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா 30% மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஓட்டு போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழினா 30% கொடுத்துட்டோம்னா அங்கே பர்மனெண்ட்டாக டேரா போட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு தான் கனிமொழிக்காக தான் அந்த மசோதாவே அவர் கொண்டு வரலங்கிறது. ஸ்டாலின் மேலே கனிமொழி வந்து ஒரு மனக்குரல் கொடுக்குறாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி பேசுகிறது வெளியில் கூட கேட்குது. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளராக இருக்கார். ஆனால் அவர் மாவட்டத்துக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி மக்கள் வந்து அவரை ஜாதி ரீதியாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த தொகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலையை அவருக்கு வந்து அமைந்து விட்டது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்காங்கங்கிறத ஒரு ஊழல் லிஸ்ட்டில் அவருக்கு எத்தனாவது இடம் கொடுப்பீங்க சார் திமுகவோட ஊழல் லிஸ்ட்டில்? சார் ஊழல் லிஸ்ட்டில் அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் சார். ஏன்னா இந்த லிஸ்ட்டு இல்லை லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஊழல் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஊழல் லிஸ்ட் இல்லாமல் இப்போ இந்த ரெட் ஜெயிண்ட்டை நான் பேசுனதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுனா வந்து நீங்கள் துஷ்பிரயோகம். நீங்கள் வந்து எனக்கு பவர் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்கிறீங்க. இப்போ நான் திருச்சி போகிற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை இப்போ அந்த எம்எல்ஏக்கு முடியுது. புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நான் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தான் திருச்சிக்கே போனோம். என்ன சார் உங்களுக்கேவா? ஆமாம், ஏன்னா இப்போ தானே எடுத்து அடிக்கிறாங்க. அவர்தான் சார் ஜனநாயகமாக பேசுகிறேன், மக்களுக்கு துன்பப்பட்ட துயர இடத்துல நீங்கள் வந்து கருத்து சொல்லலை. அதுதான் சொல்கிறேன் சார். நல்ல வேலை அவருக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்கல போல இருக்கு திருச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில். புரிஞ்சுங்க. ஏன்னா அங்கே தான் போய் இறங்குவோம். திருவண்ணாமலையில் தான் இறங்கி அங்கிட்டு தான் போவோம். ஏன்னா இப்போ பைபாஸில் அப்படியே வண்டி போயிடுறதுனால நான் மலைக்கோட்டைக்கு போகிறதுக்கு அங்கேருந்து திருவண்ணாமலையில் தான் வந்து நம்ம ஒரு ஆட்டோ பிடிக்கணும். இப்போ நல்ல வேலை அந்த தொகுதிக்கு நம்ம போகல அப்படின்றத நான் நினச்சிக்கிறேன். ஜெகத் ரெட் சார் அவர் வந்து அவர் கல்வி தந்தை இல்லை சார். அவர் வந்து இங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் ட்ராமா கூட வரும். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கிங்கு. ஓகேங்களா? அந்த பணத்தைனா வந்து அவர் யூ நேம் எனிதிங். ஓகே, மெடிக்கல் காலேஜு, ஓகேங்களா, ஹாஸ்பிட்டலு, ஓகே, இன்ஜினியரிங் காலேஜு, ஃபார்மசி கம்பெனி, புரிஞ்சுங்களா? இப்போ அவர் லிஸ்ட்டில் இல்லாதே கிடையாது. அதாவது அந்த பணம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஜெகத் ரட்சகனை மட்டும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி ஓகேங்களா அவர்கிட்ட இருக்கிற சொத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கடனே அடைச்சிடலாம். புரிஞ்சுங்களா? அந்த வாய்ப்பு வேணால் அவர் கொடுத்துருங்க.
ஓகேங்களா, நீங்கள் உங்கள் தமிழ்நாடு கடன் அடைச்சிருங்க, உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அதையும் அடைச்சிட்டு கர்நாடகாவே பாண்டிச்சேரி ஆந்திராவுக்கு கூட நான் ரெடியும்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கொள்ளையடிச்சு ஒரு 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 மனுஷன் சேர்க்க முடியும்னா அது வந்து ஜெகத் ரட்சகன். இவங்களுக்கெல்லாம் என்ன லிஸ்ட்டு கொடுப்பீங்க சார்? கேனருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாமா? இல்லை, ஜெகத் ரட்சகனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து யாராவது இருக்கு? ஜெகத் ரட்சகனுக்கு தான். பாவம் எங்கள் ஊருக்காரில், அதனால் அவருக்கு செகண்ட். இல்லை சார், எப்படி ஊழல் பண்ணுறவங்களாம் எல்லாம் உங்குராகவே இருக்காங்க, எப்படி சார் அது? எல்லாம் உங்குருகாராவே இருக்காரு, எப்படி சார்? ஏங்க அப்படின்னு எங்கள் ஊர்னா கேவலப்படுத்தாதீங்க. இல்ல சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு டிரைவர் வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் வந்து ஒரு நல்ல டிரைவராக கெட்ட டிரைவரான்னு பார்த்து வேலை வைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வீடு கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனுக்கு பார்த்து வீடு கொடுக்குறோம், புரிஞ்சுக்கலாம். நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம், பையனுக்கு அலையன்ஸ் பார்க்குறோம்னா எவ்வளோ நல்ல டீசென்ட் ஃபேமிலியாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம், புரிஞ்சுங்களா. எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம ஒரு சாதாரண விஷயம், ஒரு ஆக்டிங் டிரைவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு நாள் வந்து வேலை செய்ய போகிறாரு, அந்த அந்த அவன் வந்து நல்ல டைப்பாக நல்ல இதான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படிங்கும் போது இது 5 வருஷம், நீங்கள் 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை நடத்த போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து லெஸ் ஈவில்னு பார்க்காதீங்க. ஈவில்னாவே அவனை தூக்கி ஊறிங்க. ஈவில்னாவே ஈவில் ஃபோர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எனி கேண்டிடேட் ஃபார் தட் மேட்டர், புரிஞ்சுக்கா. ஈவில்னு ஃபீல் பண்ணீங்கன்னாவே தூக்கி வெளியில போட்டுருங்க, புரிஞ்சுக்கா. அதாவது ஊழலற்ற யார் வந்து ஊழல் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தான் நான் அந்த மக்கள்கிட்ட கேட்குறேன் சார். இறுதி ஒரே கேள்வி சார், இவங்க இந்த இத்தனை அமைச்சர்களும் அவங்களோட இந்த 2026 நிலை என்னவா இருக்கும்? சார் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா வாஷ் அவுட் ஆயிடுவாங்க சார். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஒன் பிக் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. ஐ மீன் ஒரு பெரிய அந்த வெப் புக்கிங்கில் இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லு, தெரியுங்களா? 30ஆம் தேதி வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் ஃபுல்லு. பஸ்ஸு டிக்கெட்டு வீக் டேஸில் வந்து கம்மியாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கலாம். வீக் டேஸில் பஸ்ஸும் கூட ஃபுல் ஆயிடுச்சு, சரிங்களா. ஏன்னா நம்ம ஒரே நாளில் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரணும். ஏன்னா 23ஆம் தேதி ஒரே ஒரு நாள் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் ட்ரைவ் பண்ணி போனோம்னா ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நான் பஸ்ஸு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே புக்டாக இருக்குது சார். எல்லா பஸ்ஸுமே புக்டாக இருக்குது. ஸோ மக்களின் மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் போய் ஓட்டு போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நீங்கள் பார்ப்பீங்க 23ஆம் தேதியோட 22 நைட்டோட டிராஃபிக் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜானுக்கு எந்த க்ரௌடு வெளியில் போதோ அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு வந்து இப்போ ஓட்டு போடவும் போகிறாங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு யோசிச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வராங்க. ஃபாரின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன 50,000 செலவு பண்ணி வந்து ஒரு ஓட்டை போடுறாங்க அப்படின்னா வந்து ஒரு வெறியில் வந்து எல்லாருமே வராங்க, ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லாமே வராங்க. இவங்களுக்குனா வந்து ரொம்ப நான் வந்து நன்றி சொல்கிறேன், உங்கள் சேனல் வழியாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறதே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி லீவ் அப்ளை பண்ணி ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு ஓட்டை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப நன்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஸோ இதுதான் வந்து இந்த 2026 எலெக்ஷனோட ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி 2026 எலெக்ஷன் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. கடைசியாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது பூத் கேப்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 4 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பூத் கேப்சரிங்கில் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்க பூத் ஏஜென்ட்டை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் ஒத்து ஊதுவான், ஓகேங்களா. வெளியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரும் ஒத்து ஊதுவான். இதுதான் வந்து நான் வந்து பர்சனலாக நான் வந்து பண்ணது. இது நான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன், முக்கியமாக புதிய கட்சிகளுக்கு வந்து நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூத் கேப்சரிங்கு நீங்கள் தயவுசெய்து பூத்தை விட்டு போயிடாதீங்க. ஈவினிங் ஒரு 2 மணிக்கு மேலே பூத்தை விட்டு நீங்கள் வெளியிலே போயிடாதீங்க. தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னா கூட நீங்கள் வந்து யோசிச்சு போங்க. ஏன்னா எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆஃபீஸர்னு நினைக்காதீங்க, அந்த ஆஃபீஸர்னால் ஊழல்வாதிங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஒத்து ஊதுவாங்க. ஸோ அந்த பூத் கேப்சரிங்க்கு வந்து நீங்கள் ரொம்ப இதாக இருக்கணும். உங்கள் சீஃப் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஓகேங்களா. ஒரு பூத்தில் இருக்கவங்களும் உங்கள் சீஃப் ஏஜென்ட்டு கால் பண்ணலாம். பட் ஆனால் என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட்டுமே நான் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையோட ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா திருச்சி வந்து ஒரு சின்ன தொகுதி. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 308 பூத் இருக்குது, புரிஞ்சுங்களா. ஒரு சீஃப் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவர் இந்த பூத்துக்கு போவாரா அந்த பூத்துக்கு போவாரான்னு தெரியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ்னால் வந்து அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவராலே எந்த இதுவும் செய்ய முடியாது. ஸோ பூத் ஏஜென்ட்ஸ் வந்து தயவு செய்து சொல்கிறேன், நீங்களே ஹேண்டில் பண்ணணும்னு நினைங்க. நீங்களே யூ கேன் ஹேண்டில் இட், ஓகேங்களா. நீங்கள் வந்து விடவே விடாதீங்க, எதையுமே விடாதீங்க.
அவங்க சொல்லுவாங்க நீங்கள் 2 ஓட்டு போட்டுக்கோங்க, நாங்கள் 2 ஓட்டு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னா நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. உளுந்த ஓட்டு உனக்கு, உளுந்த ஓட்டு உனக்கு, எனக்கு உளுந்த ஓட்டு எனக்கு, இதோட முடிச்சுக்கிறோம், வெளியில் வரோம் அப்படின்றத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுங்க. ரெண்டாவது நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டு. இப்போ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 8வது இடத்துல இருந்துச்சு. 8வது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தெரியாத அளவுக்கு ஒட்டிட்டான். புரிஞ்சுங்களா? அங்கேருந்து வந்தாங்கன்னா வெளியில் வந்து லிஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூத்துக்கு வெளியில் லிஸ்ட்டு பார்க்குறவங்க அந்த லிஸ்ட்டு நம்பரை வந்து நமக்கு எல்லாருமே ரொம்ப பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த நம்பரே இல்லை. 8ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மடக்கண மாதிரி ஒட்டிட்டான். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பூத்தில் நான் ஓட்டு போட போகிற பூத்தில் வந்து என் நம்பரை கீழே ஒட்டியிருந்தான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சண்டை போட்டு அப்போ வந்து எடுத்து மேலே ஒட்ட வச்சேன். ஓகேங்களா? அதுக்கு 1 மணி நேரம் நான் செலவு பண்ணேன். போன எலெக்ஷனில் 2021 எலெக்ஷன் நான் வேட்பாளராக நிற்கும் போது எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துச்சு. அடுத்தது நான் எடுத்துட்டு இன்னொரு பூத்துலேயும் போய் பார்த்தா இன்னொரு பூத்துலாம் இதே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து பெரிய அமைப்புகள் கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபைனலாக விட்டுட்டே வந்துட்டோம். நான் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தான் சண்டை போடுறதுன்னு இது பண்ணுவேன். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய கட்சிக்காரர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூத் ஏஜென்ட் போட்டிருப்பீங்க. ஒரு பூத் ஏஜென்ட்டே வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை செக் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக கிளியராக இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். புரிஞ்சுங்களா? அவங்களது கரெக்டாக ஒட்டியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் நல்ல பார்வை இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அதனால் வந்து முன்னாடி நாளே வந்து அவங்க போய் ஒட்டும் போது நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கணும். பூத்து வந்து அன்னைக்கு ஓப்பன் பண்ணுற 23ஆம் தேதிக்கு மட்டும் போகாதீங்க. 22ஆம் தேதிக்கு ஈவினிங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போங்கும் போது நீங்கள் 22ஆம் தேதி ஈவினிங்கே வந்து இதை அந்த இடத்துக்கு போய் அந்த போஸ்டர் ஒட்டும் போது லிஸ்ட்டு ஒட்டும் போதுனா நீங்கள் பாருங்கள். புரிஞ்சுங்களா? ஸோ பூத் ஏஜென்ட்ஸ் நீங்கள் தான் வந்து வாரியர்ஸ். புரிஞ்சுங்களா? இந்த ஓட்டுகள் வந்து நீங்கள் காவந்து பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். சமரசம் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? சீஃப் பூத் ஏஜென்ட்டை வந்து ரொம்ப பெரிய இஷ்யூனா மட்டுமே கூப்பிடுங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் சீஃப் பூத் ஏஜென்ட்டை நீங்கள் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 308 பூத்து, ஏன்னா உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். யூ கேன் டூ இட். சரிங்களா? அதனால் எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடுங்க. நம்ம 100% போலிங்காக நம்ம வந்து வேண்டிக் கொள்வோம். ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்து மற்றும் போய் நன்றி.